நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அவல் வடை தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்து தண்ணி ஊத்தி 3 முறை அலசிட்டு தண்ணியை மட்டும் பிழிஞ்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷமா ரவை, தயிர், அவல் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட பொடியா கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சு மசாலா வடை தட்டை மாதிரி தட்டி எல்லா இடத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்தி எண்ணெய் சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு தட்டி வச்ச ஒவ்வொரு வடையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை டீ காஃபியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.